ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து சேரன் அந்த ஜோசியர் சொன்னதையே நினச்சு ஃபீல் பண்ணுவாரு. இப்ப என்ன அந்த ஜோசியர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, சோழனும் பாண்டியனும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க 4 ஜோசியர கூட்டிட்டு வரோம். அந்த 4 ஜோசியர் என்ன சொல்றாரோ, அவங்களும் அப்படியே சொன்னா, "நீ இந்த வீட்ட விட்டு போய்க்கோ" அப்படின்னு சொல்லிட்டு 4 ஜோசியர வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்க சேரனோட ஜாதகத்த பார்த்துட்டு, "இது அப்படி ஒரு ஜாதகம், ஒரு நல்ல ஜாதகம். இந்த ஜாதகக்காரருக்கு பணமா கொட்டும். 4 வீடு கூட கட்டி வாழுவாரு. அந்த அளவுக்கு வந்து வசதியா ஆயிருவாரு. ரொம்ப நல்ல ஜாதகம். ஆனா என்ன சில குறைகள் இருக்கு. அத வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்க சரி பண்ணிருங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகாம இருக்க தான் குறை. அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு 4 ஜோசியக்காரும் போயிருவாங்க. இத கேட்ட சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணனால நிலா வந்து சோழன பாராட்டுவாங்க. சரி அப்ப வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறது தானே விஷயம். அதுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லுவாங்க. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேரன் இப்ப தான் மனசு வந்து நிம்மதியா இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ஜாதகம் நல்லா தான் இருக்கு. அவரு சொன்னது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு தெரிய வருது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.